மாலை கொண்டு வந்து எனக்கு மரியாதை செலுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்களே. என்னடா காரணம்? நீ குரங்கு பலான்னு பல்ல விட்டுரும். நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். நான் கேட்டுக்கு யாரு நீ கேட்டியா? அவரு கேட்டாரு. சத்தியமா சொல்றேன் நான் மெடிசன் தெரியும். நீ அமுருவாயா பேசுறேன். நீ குமுருங்கள் ஐயா. அமருங்கள் வெறுமே கும்பிய அவர் என்ன கேட்டாரு? மாலையாட பொண்ணு கேட்டாரு. கேள்வி புஜத்தை மேல அடி சொல்றா. அப்படிலாம் சொல்லாத. மாமா காட்டப்பதான் புச்சு புச்சு பேசுறேன். கங்காலியா போய் இந்த மாலைக்கு ஆசைப்படுறாரு இவரு. ஆமாடா கண்ணை குத்திட்டு போற அப்பால போ. அந்த மாலை பத்தி நான் சொல்றேன் பாரு. ஏன் தெரியுமா ஒரு கட்சியில் நம்ம போடல? ஏன் போடல? இப்ப 10 வருஷமா நம்மளோட பழகிறப்ப ஒரு நண்பன் சத்தியமா நீயே கூட வச்சுக்க உன்ன கூட நம்ப முடியாது. அவளை ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நம்ம நம்ப கூடாது. அப்படியா? அது அப்படியாப்பட்ட காலம் இந்த காலம். அதனால அந்த மாலையில பாமா குண்டா வச்சு இவரு தொங்குச்சுனா பட்டுன்னு எப்ப சாவு சாவுதான் எண்ணி இருக்குன்னா பாரு. இரு உன் மனசா சொல்லு. எப்பனா உன் மேல மரியாதை நான் பேசினா இல்லை கிடையாது. இல்ல அங்க நீயே சொல்லு. நேத்து கூட அவர் கொண்டாட்டா நான் போய் வந்தேன். ஒரு வாரம் சொல்றது நானும் வந்துருப்பேன். ஆட்டு நேரம் கூட்டு வந்தேன். குடிசைக்காரியா நீ கம்மி தேவடியா சொல்றா குடிச்சுக்காரன் ஆட்டாட்டு நேரம் இவங்க வீட்டு பண்ணப்பா. அவங்க வீட்டுக்கு பண்ணியா போன நேரம் ஒஞ்சா கூட்டாரு. யானா அவன் கொண்டாட்டான்றா. அவன் கொண்டாட்டி ஒழிச்சா முன்னாடியே சாப்பாடு நல்லா செஞ்சு போடுவான்னு கூட்டு பண்ணாரு. வீட்டுக்கு கூட்டு போனாரு. அப்படி சொல்றா? வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு போய் சாப்பாடு போட்டு நல்லா படி வச்சிட்டாரியா. எனக்கு சாராய் வாங்கி சொல்லிவிட்டியா? சாராய் வாங்கி தரல. இவங்க மட்டும் போய் நல்லா ஊத்திட்டு வந்து எதிர் ஊத்துமா பாத்துங்கிறாரு. அப்ப உள்ள இருந்தது நாங்க எனக்கு முன்னதாக ஒருவிட்டு நீங்கள் இருவரும் கால தாமதமாக வருகிறீர்களே. ரொம்ப தம் கட்டாத சேஃப். ஐயோ அதே அதுமா கேக்குற. எங்க அப்பங்க நம்மளோட கம்யூனிட்டியா அட பேமானி அட முட்டை பத்து பையா அட அக்கால ஓய் உன்ன ஒரே குத்துதடா உன்ன. அட உன்ன கேட்டாங்க. உனக்கே கோவம் வருது. எங்க அப்பாவை பார்த்து நான் கேட்டேன் ஐயா. ஏன் எதை கேட்டேன்? எங்க அப்பா 3 ஏக்கர் நிலம் சம்பாரிச்சாரு ராஜமா. 3 ஏக்கர் அதுல 1 ஏக்கரா வித்தே குடிச்சு ஆயிச்சிட்டான் ஐயா. 1 ஏக்கரா குடிச்சா ஆயிச்சிட்டா. மீதி 2 ஏக்கர் அதுல எனக்கு 1 ஏக்கரா எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கரா சரி சகமா பிரிச்சு கொடுத்துறாங்க. பிரிச்சு கொடுத்த உடனே எங்க அண்ணனத்துல போய் போர் போடுறாஜமா தண்ணி அமோகமா வருது. உன்னுடைய அண்ணன் நிலத்தில் போர் போட்ட உடனே தண்ணி அமோகமாக வருது. நல்ல எண்ணம். அப்ப என் அண்ணன் நல்ல எண்ணமா நான் போய் என் நேரத்துல போர் போடுறேன். பெரிய பாரியா கிடைக்கும். அவன் நேரத்துல போர் போட்ட பாரியாக்குதான். தங்கச்சி எப்படி இருக்குதா? என் தங்கச்சிடா நல்லா இருக்குதா? முன்னாடியா என் முன்னாடியும் உன் தங்கச்சிடா என்ன எல்லாரும் ஒண்ணு தானா? சரி எல்லாம் விட நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணுப்பா?
நீ சொல்லி நான் பார்த்தேன். நீ கோவப்படாத ஐயா. அல்லடா எங்க அண்ணனாத்துல தண்ணி வந்த உடனே எங்க அண்ணனாத்துல பண்ணா இது ஏன் லொட்டு பாட்டு கடை இது வேற அப்படி போடாத இப்படி போட்டுக்க அது மாதிரி போட்டணும் இல்லைங்க லைட் பாட்டா அப்படிதான் பாருங்க. மறுபடியும் நீயே போட்டுக்கிறியா? சரி உட்காரு. ஐயா எங்க அண்ணனாத்துல தண்ணி வந்த உடனே எங்க அண்ணனாத்துல பண்ணா நாத்து விட்டாச்சுமா நடுவு நட்டோம் அமோகமா வலிது விளைச்சல் ஓஹோன்னு வஞ்சி போச்சு. ஓஹோன்னு வஞ்சிட்டு என் வீட்டுல வச்சிருப்பது ஒரே ஒரு பசு மாடு மாட்டை ஓட்டி நேரா கைனிக்கு போன நானுப்பா. நீ ஏன் வர இரு நான் தான் கை பண்ண நேரம் உடனே பூனை விட்டாடி ஏந்து வர சொன்னேன். மாட்டை ஓட்டி நேரா கைனிக்கா போனேன். நான் ஒரு கட்டி சாப்பிட்டு வரப்புற பத்துட்டு ஏஜமா கட்டி சாப்பிட்டு வரப்புற பத்துட்டேன். என் மாடு நான் படிச்சு எங்க அண்ணன் பயிர்ல போய் ஒரு மூளையா மெஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டுக்குது. மாட்டுக்கு தெரியுமா அது பயிர் இது கிலோட புண்ணாக்கியா ஒண்ணு சொல்லலையா? மாட்டுக்கு சொல்ற தெரியாது இல்ல அது போய் மெஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுக்குது. எங்க அண்ணன் கோவம் தாங்க முடியாம பெரிய தடி எடுத்து போய் என் மாட்டுக்கார அடிச்சு வச்சாஜமா வச்சத நான் சும்மா விட்டுருனா எனக்கு கோவம் வந்துச்சு. வேக வேகமா அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்தேன். உள்ள அண்ணன் உட்கார்ந்தாங்க. எட்டி பயித்து நீ கேட்டு பாட்டுக்கு போயிட்டு நீ அடித்த தீபாவளி ஐயா உங்களுக்கு மாதிரி இல்லையா முடிக்காம கோவம் கோவப்படாத ஐயா. அங்க வச்சு எங்க அண்ணி நான் எட்டி வச்சேன் பார். எங்க அண்ணி 3 மாசம் கரும்பு வந்துக்கிறாங்க. நான் எட்டி வச்சோன்னா எங்க அண்ணி 3 மாசம் கரும்பு அப்படியே கஞ்சி போச்சு. கஞ்சி போச்சு. நான் பஞ்சாயத்துக்குறாங்க. நான் போய் பிஸ்கா பிஸ்கா பார்க்கவா பிஸ்கா பிஸ்கா மூசி பஞ்சாயத்துல பதில் சொல்லிட்டு மூசி நடக்கண்டா. பஞ்சாயத்துல எங்க அண்ணன் கூப்பிடுறாங்க. டாய் பெரியவனே இங்க வாடா நீ என்னடா தவச்சு எங்க அண்ணனை பத்தி கேட்டாங்க ஐயா. அதுக்கு எங்க அண்ணன் சொன்னா என் தம்பி வீடு மாடு வந்து என் பயிர்ல மேய்ச்சினாலே எனக்கு கோபம் தாங்க முடியல. அதனால பெரிய தடி எடுத்து போனா அவன் மாட்டுக்கார அடிச்சு வச்சுன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டான். அப்படின்னு அவன் சொல்லிட்டான். டே சின்னோட நீ வாடா என்ன கூப்பிட்டாங்க. நீ என்னடா தவச்சு என்ன பத்தி கேட்டாங்க. ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டுக்கார வச்சதுனால எனக்கு கோபம் தாங்க முடியல. வேக வேகமா அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்தேன். உள்ள அண்ணி உட்கார்ந்தாங்க. நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கருப்பம் காஞ்சி போச்சா ஐயா நான் சொல்லிட்டேன். அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பஞ்சாயத்துல என்னதான் சொன்னாங்க நான் தீர்ப்பு சொன்னாங்க. டாய் பெரியவனே உன் தம்பி வீட்டு மாட்டை கால வச்சு வச்சப்பார் அது எத்தனாயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு கால ரெடி பண்ணி கொடுப்பது முன்னாடி போடுறேன் அப்படின்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவனை அமைச்சிட்டாங்க. டே சின்னோட நீ வர என்ன கூப்பிட்டாங்க. நீ போய் ஒண்ணு எட்டி வச்சப்பார் 3 மாசம் கருப்ப கஞ்சி போச்சுப்பார் மீண்டும் 3 மாசம் கருமாக்கு வேண்டியது என்னடி பொறுப்பு. ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா அந்த சந்தோஷமான செய்தி நீ கேட்டு வச்சுக்க. சத்தியமா சொல்றேன் உனக்கு ஆட்டு அட்டாக்கே வரும். எனக்கு ஏற்கனவே வந்துச்சு வந்துடும். சொல்லு அதான் சொல்றேன். பங்காளிங்க வாடா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி. அப்ப எங்களுக்கு எல்லாம் 4-5 கிடக்குதா? எனக்கு இருக்கிறது நான் சொல்றேன்டா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி தங்கமான பொண்டாட்டி. உலகத்திலே சொல்றேன் சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி மேல அழகு யாருக்குமே அமையாது. அவளையா கம்பல்ல கிராம 15 கம்மியாட்டி அவனுக்கு கூட அமையாது. என் பொண்டாட்டி மேல அழகு. என்னம்மா அம்மா ஒரு அழகு என்னம்மா கூப்பிட்டு பொண்டாட்டியா சொன்னாங்களே. வேற அழகு வேலூர் மைதானம்னு வேலூர் மைதானமா ஒன்னேகத்துல என்ன தெரியுமா உனக்கு? சொல்ற அப்போ வாடா. அவ்வளவு அழகா பொண்டாட்டி அப்படியா என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்துச்சு? என் பொண்டாட்டியா என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டிடா என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி தானா? என் பொண்டாட்டியா எதிர் வீட்டுக்காரங்க கொண்டு விட்டா.
ஏய், உன் பொண்டாட்டி எதிர் கூட்டுக்காரன் கூட்டின்னு போற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இது சந்தோஷமான செய்தியா? நீ 2 பேரும் ஏன் கோவ போறீங்க? கட்டணம் நானே கவலைப்படல, நீ ஏன்டா கவலைப்பட? பின்னாடி கூல். நல்ல ஜென்மமாடா இது. அறிவு இருக்கா உனக்கு? இருக்கா உனக்கு? என்னங்க? ஏய், உனக்கு சொல்ல எதுவுமே